இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தூத்துக்குடியில் போய் மலையில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நிவாரண நிதி என்ன பண்ணுறாரு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்ட ஜனங்க அவர் என்ன பண்ணுறாங்கன்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த நிவாரணம்லாம் வேண்டாம், எனக்கு உங்களோட ஃபோட்டோ எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விஜய்க்கே ஆச்சரியமாக இருந்தது. வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீயும் நானும் அநேகர் இயேசு கிறிஸ்துவ நெருக்கிறோம். எதுக்கு நெருக்கிறோம்? அவர் கொடுக்குற நிவாரணத்தை வாங்குறதுக்கு தான். ஆனால் யாருமே அவரோடு இருக்கிறதுக்கோ, அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, அவரை நேசிக்கிறதுக்கோ, அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, பிரியமே இல்லை. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை நாம் தேடுகிறோம். ஆனால் அவர் தான் என்னுடைய ஆதாயம் சொல்லி நாம் நம்மளை முற்றிலும் அர்ப்பணித்து அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நமக்கு பிரியமே இல்லை. இங்க எப்படி அந்த பொண்ணை விஜய் ஆச்சரியமா பார்க்குறாரோ அதே போலதாங்க மாத்தாளை பார்த்து மரியாதை குறித்து சொல்றாரு, இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒரு விபச்சார ஸ்திரீ சீமோன் வீட்டுக்கு வரும்பொழுது சீமோனை பார்த்து சொல்றாரு, நீலாம் எனக்கு ஒரு